ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 16 எபிசோட் 360 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஜொனின் லீடருங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கக்காஷி போகிறத பார்த்துட்டு காய் டம்ளிங் சாப்பிட வரேன்னு கூப்பிடுவார். கக்காஷி மனசுக்குள்ள கெனின் இன்சார்ஜா ஜொனின் லீடர் ஆவான்ட்டு கிரேட் ஸ்டோன் ஃபேஸை பார்த்துட்டு மினட்டோ சென்ஸ்னு பாஸ்ட் திங்க் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டே மினட்டோ கெனின் இன்சார்ஜ் ஜொனின் லீடர் ஆகிறப்ப ஒபிட்டோ லேட்டாக வந்திருப்பான். கடைசியாக வந்திருக்க நீ ஒபிட்டோ தானு கேட்பாரு. நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் பாரு. கக்காஷி ரொம்ப லேட்டாக வந்துட்டீன்பா. மினட்டோ நாங்கள் ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், நீ மட்டும் தான் மிச்சன் பாரு. நான் ஃபியூச்சர் ஹோக்காகே ஒபிட்டோ உச்சிஹா. என் கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்க்காக எங்க ஆகல்ஸ் தான் ட்ரேட் மார்க்காக இருக்க போகுது. அப்புறம் சரிங்கான நைஸா கவர் பண்ணுவாங்கன்னுமா. அது மூலமா நெய்பரிங் கிளான்ஸ் நான் முறைச்சு பார்க்க முடியும்பா. கக்காஷி தலையிலே கை வச்சிருவாரு. ஒபிட்டோ நான் அவங்கள என் சரிங்கானால முறைச்சே பயமுறுத்துன்பா. அதனாலேயே மற்ற நேஷன்ஸ் பயப்படுவாங்கன்பா. முதல்ல வில்லேஜுக்கு லீடர் ஆகணும், அதுக்கு முன்னால சரிங்கான ஆக்டிவேட் ஆகணும். அதெல்லாம் தாண்டி நீ காகல்ஸ் வேர் பண்ணிக்கினா அதுல எப்படி சரிங்கான கார் பண்ணுவாங்கன்னு கேட்பான். என் காகல்ஸ்க்கு வெளியே கார் பண்ணிட்டுமா ஒபிட்டோ. இதை கேட்டாரு அப்படின்னா உன்னோட ஐபால்ஸ் வெளியே வந்த மாதிரி கொண்டு சிரிப்பா. செம ஃபன்னா இருக்கும். மினாட்டோ எனக்கு இருக்க அதே கனவு சுமக்கிற ஒரு பையன் என் டீம்ல இருக்காங்க, சந்தோஷம். நான் மினாட்டோ என்னையில இருந்து நான் தான் உங்க சுப்பீரியர், பார்த்தால சந்தோஷம் பாரு. தம்ஸ் அப் பண்ணுவான். மினாட்டோ ஃபர்ஸ்ட் ஒன்னா பிராக்டிஸ் பண்ணலான்னு பாரு. ரெண்டு சரிங்க இந்த ட்ரைனிங் செஷன்ல உங்க டீம் ஒர்க் நான் பார்க்க போறேன் பாரு. கக்காஷி ஒபிட்டோ மறைச்சுக்குவாங்க. டீம் ஒர்க் பாரு, என்கிட்ட இருந்து இந்த 2 பெல்ஸ் எடுத்துட்டா பிராக்டிஸ் முடிஞ்சது பாரு. மினாட்டோ சிம்பிள் தான் பாரு, ஆனா 2 தான் இருக்கேன்பா கக்காஷி. அதே தான் பாரு. கக்காஷி ஷாக் ஆகவும் ஒபிட்டோ அதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்பான். 2 பேர் திரும்ப வச்சுக்குவாங்க. ஒருத்தன் விலக வேண்டியதான்பா கக்காஷி. ஷாக்காவா ஒபிட்டோ. மினாட்டோ நல்ல அப்சர்வேஷன் பாரு. சரி ஆரம்பிக்கலான் இருப்பாரு. அப்படியே கக்காஷியோட பிரசன்ட்ல காட்டுவாங்க. நான் உங்க ஜொனின் லீடர் ஹாட்டகே கக்காஷி அப்படின்னு சொல்லும் போது கக்காஷி சென்சே தானே பசங்க. ஃபார்மாலிட்டிஸை விட்டு தலங்க ஆரம்பிக்கலான்பா. கக்காஷி இதுல நீங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 66% சான்ஸ் இருக்குன்ட்டு மனசுக்குள்ள அந்த பிராக்டிஸ் அப்ப டீம் ஒர்க்கை பத்தி நான் சிந்திக்கல. மினாட்டோ சென்சன் கூட அதை நோட் பண்ணலேன். பாஸ்ட் சீன் ஜம்ப் ஆகும். மினாட்டோ எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுருப்பாரு. எல்லா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. டீம் ஒர்க்கை தான் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும்னு இருப்பாரு. என்ன ஒபிட்டோ சரின்பாங்க. ஆனா கக்காஷி ஒரு பெல் எடுத்திருப்பான். பிரசன்ட்ல இருக்க கக்காஷி சொல்ல போனா உங்கள ஒருத்தன் கண்டிப்பா திரும்ப அகாடமிக்கு போக வேண்டியது இருக்குன்னு பாரு. மனசுக்குள்ள சென்சை நோட் பண்ணாததெல்லாம் ஆச்சரியம் இல்ல. நான் டீமா ஒர்க் பண்ற மாதிரி நடிச்சு மற்ற 2 பேர்த்தையும் பயன்படுத்திக்கிட்டேன்னு திங்க் பண்ணுவாரு. பெல் டெஸ்ட் அப்ப மினாட்டோ சென்சே ஸ்கில்டா இருக்காது, இதை தனியா பண்ண முடியாதுன்ட்டு ஒபிட்டோ மினாட்டோட சண்டை போடுறத பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. மினாட்டோ சென்சே எங்க ஸ்கில் லெவல்ஸ்க்கு அலவன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒபிட்டோ 2க்கு எதிராக அவர் எப்படி இருக்காரோ அதை கம்பேர் பண்றப்பன்ட்டு பின்னால இருந்து அட்டாக் பண்ண போறப்ப நோட் பண்ணி டாச் பண்ணிடுவாரு. என் கூட அவ்வளோ ஈஸியே போறதுலன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த மிஷனை முடிக்க என்னால பெல் எடுக்க முடியாம போயிரும்னு திங்க் பண்ணுவான். ஒபிட்டோ கூப்பிட்டு அகாடமியில கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ண சொல்லுவான். ஒபிட்டோ வாய் போல பாருன்னு அவ்வளோ சிம்பிள் ஃபார்மேஷன் மினாட்டோ சென்சேக்கு அகேன்ஸ்டா வேலைக்காகுதுன்பா. செய்யுங்கன்பா. ட்ரை பண்றது ஒர்க் தான்பா. ஒன்னும் பண்ணாம இருக்க இது பரவாயில்லன்ட்டு ஓகேன்பா. ஒபிட்டோ மினாட்டோவும் தலையாட்டுவார். ஆரம்பிக்கவும் கக்காஷி மனசுக்குள்ள மினாட்டோ சென்சே கிட்ட ஒரு ஓப்பனிங் மட்டும் தான் பார்த்தேன். இவங்க 2 பேர்த்தையும் ட்ராப்பா பயன்படுத்தினா சான்ஸ் கிடைக்கும்னு திங்க் பண்ணிருப்பான். பிரசன்ட்ல இதை ஆரம்பிக்கலாமான்னு பாரு. வெல் எடுக்க வந்தவங்கள ஜோப்ல இருந்து கூட கையெடுக்காம காலாலேயே தட்டி விடுவார். அது உண்மையான டீம் ஒர்க் இல்லைன்னு மனசு திங்க் பண்ணிட்டு அன்னைக்கு மட்டும் மினாட்டோ சென்சே எங்க டீம்ல மிஸ் ஆன விஷயம் தெரிஞ்சிருந்தான்ட்டு ஒபிட்டோக்கு நடந்த இன்சிடென்ட் யோசிச்சு வருத்தப்படும் போது பின்னால இருந்து அட்டாக் பண்ண வருவான். கிக் பண்ணிடுவாரு. நான் தான் பெல்ல ஃபர்ஸ்டா எடுக்க போறேன்ட்டு 2 பேர் போட்டி போட்டு வருவாங்க. கக்காஷி மனசுக்குள்ள அது ஒன்னும் மினாட்டோ சென்சேவோட தப்பு இல்ல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு 2 பேர்த்தையும் சமாளிப்பாரு. மனசுக்குள்ள நான் ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிச்சு உண்மையில இருந்து ஓடிட்டு இருக்கேன், அதனாலதான் இவங்களாலன்ட்டு எங்களோட டீம் ஒர்க் சாலிடா இருக்கான நான் உறுதி செஞ்சுக்க போறேன் பாரு. ஏமட்டோ மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வேர் பண்ணிக்க பையனை நீ எல்லாம் ஷினோபினே சொல்லிக்காதரான்பா. சண்டை போட்டுக்குவாங்க. 3ஆவதா இருக்கவன் உங்களை மாதிரி லூசர்ஸோட போட்டிருக்காங்கன்னு கடுப்பாவான். இப்படி 3 பேத்துக்குள்ளேயுமே ஒற்றுமையா இருந்திருக்காது. முடிவு பண்ணியாச்சுன்ட்டு 3 பேரும் பக்கத்துல வந்துட்டு சென்சேக்கு ஹார்டான டைம் கொடுக்க வேண்டாம், அதனால இப்ப முடிவாயிடுச்சுன்ட்டு யாரு அகாடமிக்கு போக போறாங்கன்னு முடிவெடுத்தலான்ட்டு தங்களுக்குள்ளேயே தாக்கி கேட்கணும் எடுத்துக்குவாங்க. பழசை யோசிச்சுட்டு கக்காஷி 3 பேத்துக்கு நடுவில் போய் நின்று எல்லாரும் ஃபெயில், திரும்ப அகாடமிக்கு போக போறீங்கன்னு பாரு. அந்த லுக்கை எரிசன் பார்த்துட்டு உறைஞ்ச பார்வை அதுவே இருள இருக்கு. அவனுக்குள்ள இருக்க இருள் இன்னும் போகலன்னு திங்க் பண்ணுவாரு. ஆனாலும் அதை போக்க இன்னும் அதிக டைம் தேவைப்படலாம் போலன்னு திங்க் பண்ணுவாரு. நைட்டு கக்காஷி தூக்கத்துல இருந்து எதிர்த்து 2 பெல்ஸை பார்த்து ரென் ஒபிட்டோ சேர்ந்து டீமா வேலை செய்யற நோக்கத்துல இல்லாதவங்கள ஷினோபியா நான் ஆக்க போறது இல்லைன்பாரு. யார் என்ன சொன்னாலும் சரின்பாரு. விடியவும் எரிசன் காய்க்கு டீம் ஒதுக்கி இருப்பாரு. நெஜி டென்டன் அண்ட் லியா அண்ட் கக்காஷிக்கு செப்பரேட் டீம் ஒதுக்கி இருப்பாரு. இது எப்படி போகுதுன்னு பாக்கலான்னு பாரு. காய் கூட பெல் டெஸ்ட் நடக்கும். நெஜி மட்டும் தான் வெறித்தனமா சண்டை போடுவான். இதே மாதிரி கீப் அப் பண்ணுங்க, இல்லைன்னா அகாடமிக்கே திரும்ப போக வேண்டியதான் பாரு. காய் ஃபுல் பவர் ஆஃப் யூத்தோட சண்டை போடுறான்னு பாலி அவர் ஜொனிங்கிறதுல ஆச்சரியம் இல்லைன்ட்டு நெஜி என்னோட தாய் ஜுட்சுவை ஈஸியா ஹேண்டில் பண்றாருன்பா.
அகாடமியில பாஸ் ஆனாலே போதும் ஃபுல் கெனின் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா திரும்ப அகாடமிக்கு போறது ரொம்ப கேவலம் பட் 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வருவாங்க. சிவியர் லீஃப் ஹரிக்கேன் பண்ணுவாரு. என்ன கிவ் அப் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாரு. லீ எந்திரிச்சிட்டு இல்ல தாய்ஜுட்சுவால மட்டுமே கிரேட் ஷினோபி ஆகணுங்கிறத என்னோட ஆசைன்பான். என் கனவை நான் கைவிட மாட்டேன்பா. மோசமா தான் இருக்குன்ட்டு நெஜி எந்திரிச்சிட்டு நானும் கைவிட போறதா இல்லைன்பா. 10 அதே தான்ட்டு நான் அட்மையர் பண்ற குணோயிச்சு அளவுக்கு இருக்கேன். நானும் கிட் பண்றதா இல்லைன்பா. இதை பார்த்து கை இப்ப பேசுனீங்களா இதுதான் நீங்க உங்களோட மொத்த எனர்ஜியை நீங்க பயன்படுத்தினாலும் அதை புஷ் பண்ணி தாண்டி வரீங்களா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெறித்தனமா அடிங்கன்னு டயர்ல இருப்பாங்க. கிவ் அப் பண்ணாம சண்டை போடுறவங்க அந்த டிட்டர்மினேஷனை பார்த்துட்டு கை எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுருவாரு. லீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். நெஜி லுக்கே ஃபன்னா இருக்கும். 10 மூச்சு விட முடியலன்பா. சாதிப்பண்ண எதிர்பார்க்கலேன்பா. லீ நெஜி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா நான் தோல்வி அடையலேன்பா. 10 நல்ல வேலை எல்லாரும் பேசுற அந்த சென்ஸே நமக்கு வரலேன்பா. என்ன அந்த 3 பேர்த்த திரும்ப அகாடமிக்கு அனுப்பிச்சுட்டு ஜொனியனை பத்தி பேசுறேன்பா. லீ ஆமான்பா. ரியல் ஸ்ட்ரென்த்துக்கும் லக்குக்கு சம்பந்தம் இல்லைன்பா. நெஜி அவங்க சிறப்பானவங்களா இருந்திருக்க மாட்டாங்கன்பா. நான் ஒன்னும் அப்படி கேள்விப்படலன்ட்டு 10 இது ஷினோபியோட ஸ்ட்ரென்த் இல்லனா வேற எதை விட முக்கியமானதுங்கிறத பத்தின்பா. இது சூப்பர் லீதல் ஒன் ஹிட் டெக்னிக் மாதிரியான்னு கேட்பான். லீ நெஜி யார் அவருக்கான சொந்த அளவுகோல வச்சுக்கன்னு கேட்பான். கை மனசுக்குள்ள ககாஷின்னு திங்க் பண்ணுவாரு. ககாஷிக்கு வந்து இந்த டீம்ல ஒருத்தனை மட்டும் கட்டி போட்டிருப்பாரு. ஆனா நீ சாப்பிடலாம்லன்ட்டு சென்சேவங்க இல்ல சாப்பிட வேண்டியதானுங்கிற மாதிரி பேசும்போது கட்டி போடப்பட்டவன் இல்ல இங்க ரூல்ஸ் தான் முக்கியம்பான். ககாஷி கிட்ட போயிட்டு சொல்லியிருப்பான்ல நிஜம்தான் ஷினோபி வேல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறவன் குப்பை தானே பிரசன்ட்ல காட்டுவாங்க அவங்களுக்கு பசிக்கும் கட்டி போடப்பட்டவன் சாப்பிடுங்கன்றுவான். ஆனா எவன் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனை கைவிட்டுறானோ அவன் குப்பையை விட கேவலமானவன் இருப்பான். போயிட்டு நான்ட்டு ககாஷி முன்னாடி போகவும் ஜீரோ நான் தோத்துட்டேன். ஆனா என் தம்பிக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க ககாஷி சென்சேன்பான். ககாஷி நீங்க 3 பேரும் என் ஆர்டர்ஸ் ஒபே பண்ணிருக்கீங்க. ஆனா ஷினோபியருக்கு எது தகுதியோ ரொம்ப முக்கியமா அதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கவும் ரூல் என்னன்னு கேட்பான். தொப்பி போட்டிருக்கவன் வெள்ள முடிக்காரான்னு சொல்ல வரும்போது அதை தெரிஞ்சுக்க திரும்ப அகாடமிக்கு போக போறீங்கன்றவாரு ககாஷி. டம்ளிங் ஷாப்ல ஆசுமான் குரனா இருப்பாங்க. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் சுனின் எக்ஸாம் விட்டுட்டியான்பாங்க. அன்யூஷோட கவனமா இருக்கேன்னு கேட்பாரு ஆசுமா. பாஸ்ட்ல காட்டுவாங்க என்ன நடந்துச்சுன்னு. சுனின் எக்ஸாம் மட்டும் சந்தோஷப்படுவான். சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க 8 மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமாவே சுனின் எக்ஸாம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண குவாலிஃபை ஆயிட்டீங்க. இப்ப ரூக்கீஸ்னு சுனின் எக்ஸாம்ஸ்ல யாரும் கலந்துக்கல. என்ன போக விரும்புறீங்களான்னு கேட்பாரு. லீய பார்த்துட்டு என்ன சிலின்னு கேட்பாரு. சரிதான் நான் என்ன டெஸ்ட் பண்ணிக்கணும் என் ஸ்ட்ரென்த்தையும் தான் அது எனக்கு பிடிச்சதுதான். ஆனான்பா காய் என்னன்னு கேட்பாரு. என்னோட பிரசன்ட் லெவல்ல நான் அதுக்கு தகுதி இல்லைன்றுவான். லீ எனக்கு தானே என் எபிலிட்டிஸை பத்தி நல்லா தெரியும்பான். நெஜிகிட்ட கேட்கவும் நானும் விட்டுறான்ருவான். 10 ஷாக் ஆயிருவா. நீ எல்லாம் சுனின் சீக்கிரம் ஆயிடலான்பா அதனால தான் அவசரப்படாம இருக்குன்பா. 10 கிட்ட கேட்கவும் அவளும் விட்டுறான்ருவா. கடினமா ட்ரைனிங் எடுத்து அடுத்த எக்ஸாம்ஸ்ல ஒன்னா சேர்ந்துக்கிறோன்பா. லீ ஹாப்பியா இருப்பான். ஆனந்த கண்ணீர் விட்டுருப்பாரு. கை டம்ப்ளிங்ஸை சாப்பிடும் போது உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுவாரு. இன்னும் அதிக டம்ப்ளிங்ஸ் கேட்பாரு. எனக்கு புரியல இருந்தாலும் எப்பவும் போலதான் இருக்கேன் ஆசுமா. குரனாய் ஃப்ரெஷ் அகாடமி கிராஜுவேட்ஸ்க்கு இன்சார்ஜா இருக்காது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஆசுமா அதேதான் உனக்கு இது ஃபர்ஸ்ட் வருஷம்லன்பாரு. ககாஷியை பார்த்துட்டு காய் டேய் வாடா எங்களோட சேர்ந்து டம்ப்ளிங்ஸ் சாப்பிடுவாமான்னு கூப்பிடுவாரு. லுக்குட்டு போவாரு. இதை பார்த்து காய் அவன் கண்கள் இன்னமும் கோல்டா தான் இருக்கு. ஆன்புவை விட்டு வெளியே வராதது போலன்பாரு. குரனாய் திரும்பவும் எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணி விட்டதா சொல்லுவா. போன தடவை போலவேன்னு. ஆசுமா அதனும் பெருசுலே என்பாரு. இல்லன்ட்டு காய் பிரச்சனையை ககாஷியோட இதயத்துல இருக்க இருள் தான் பாரு. குரனாய் இன்னும் அதை அவன் சுமந்துட்டு இருக்கான். அவங்க எனக்கும் கிளாஸ்மேட்ஸ் தான். நானும் வருத்தப்பட்டேன் ஆனா அதை ஓவர் கம் பண்ணி வரணும்லன்பா. ஆசுமா எனக்கு தெரியும் பாரு. காய் எனக்கு தெரிஞ்சு ஆன்புவோட டெப்ரெசிங்கான அட்மாஸ்பியர் தான் அவனை இன்னும் மோசமாக்கி இருக்கும் பாரு. எருசன் கிட்ட ஆன்பு ககாஷி போல இருக்க ஆளுக்கு கிடையாதுன்னு பாரு. காய் குரனாய் எனக்கு தெரியும் இப்படி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அடுத்தது. ஆனா நாங்க எங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இழந்திருக்கோம். ககாஷியை பாருங்க இறந்து போற அவசரத்துல இருக்கமாய் இருக்கான்பா. ஆசுமா அதனாலதான் இந்த ஐடியாவோட வந்தோம். கெனி இன்சார்ஜா போடுங்கன்னு சொல்லி அவன் பாத்துக்கிறதுக்குன்னு சபார்டினேட்ஸ் இருந்தா அவன் மாறுவான்கிறதுல நாங்க உறுதியா இருக்குன்னு பாரு. இதை கேட்ட எருசனும் நீங்களும் இதே தான் யோசிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதை யோசிச்சு காய் 3 பேர் இதுக்குள்ள போகாம இருந்திருக்கணும். ஆன்புல இல்லாம யங் ஃபியூச்சர் ஷினோபிக்கு இன்சார்ஜா இருக்கிறது அவனை ப்ராமிசிங் ஆகும்னு நினைச்சோம். ஆனா அங்க ஹிருசன் வந்திருப்பாரு. குரனாய் லாட் தேர்டுன்பா. லாட் தேடான்ட்டு காய் திரும்பி பார்க்கவும் ஹிருசனை பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. குரனாய் மந்திரிப்பா ரிலாக்ஸா வந்து டீயை குடிச்சு முடிங்க. உண்மையா நானும் டீ குடிக்க தான் வந்தேன்பாரு. டீ குடிச்சிட்டு அப்படியான்ட்டு சிரிப்பாரு. என்ன ஜோக்கா தெரியுது உங்களுக்குன்ட்டு ஆசுமா எந்திரிச்சு எங்களை எப்ப பார்த்தா குழந்தைங்க போல ட்ரீட் பண்றீங்கன்பா. ஆசுமாவை தடுப்பாங்க குரனாய். ஹிருசன் சிரிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு நான் உங்களை குழந்தைகளை போல ட்ரீட் பண்றேங்க அதை ஒத்துக்கிறேன் பாரு. ஷாக்கா வாங்க சிரிப்பாரு. ககாஷி கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்ல இருக்க மினட்டோவை பார்த்துட்டு சென்சே என் வழி தப்பா போதான் திங்க் பண்ணுவாரு. சின்ன பசங்கள ஓடி வந்துட்டு ககாஷி சென்சே குட் மார்னிங்பாங்க. ஷாக் ஆவாரு. பார்த்ததுக்கு முன்னால ஃபெயில் பண்ணி விட்டுருப்பார்ல அந்த பையன் வந்துட்டு அகாடமியோட டிசிப்ளின் இன்சார்ஜா இருக்கப்ப நாங்க எல்லாத்தையும் ரிலைஸ் பண்ணிட்டோம். ப்ராப்பர் கிரீட்டிங்கோட ஆரம்பிக்கிறோம்பா. 3 பேரும் மரியாதை கொடுக்குற விஷயத்துல அவ்வளோ மாறி இருப்பாங்க. ஆனா பாஸ்ட்ல எவன்டா மரியாதைலாம் கொடுத்துட்டு இருப்பானு எகத்தாளத்துக்கு பேசியிருப்பானுங்க. அவனுங்களான்னு திங்க் பண்ணுவாரு. ஜீரோவோட டீம் வரும். நீங்களான்ட்டு பார்க்கவும் முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஷாக்ல என்னன்னு கேட்பாரு. அந்த பிராக்டிஸ்ல ஃபெயில் பண்ணீங்களா அதுக்கு தேங்க்ஸ்பாங்க. எங்களால மாற முடிஞ்சிருக்கு. நாங்க எங்க அண்ணன் மேலே டிபெண்டடா இருந்தோம். தொப்பி போட்டவன் நாங்க தனித்துவமா நிக்காம போயிட்டோம்பா. ரைட் சைட்ல இருக்க பையன் ஆக்சுவலா நாங்க அந்த நேரத்துல எங்க சாப்பாடு எங்க அண்ணனோட பகிர்ந்து இருக்கணும்பா. அதுக்கப்புறமா சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணிட்டு பேசணும். அது எப்படி ஃபீல் ஆச்சுங்க அதை சரிதான் நண்பா டொப்பிக்காரன். ஜீரோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சேன். ஆனா நான் அவங்களை அதுக்கு பல பின் தள்ளி இருக்கேன். நானுமே படம் கத்திருக்கேன்பா. 3 பேரும் அதனால ககாஷி சென்சே நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் தேங்க்ஸ்பாங்க. வெக்கப்படுவாரு. எனக்கு நன்றியோட இருக்காங்களான்ட்டு ககாஷி மனசுக்குள்ள ஃபீல் பண்றப்ப ஒரு டீச்சர் மாணவனை ட்ரெயின் பண்ணும். அதே சமயத்துல அவங்க கிட்ட இருந்தும் கத்துக்கணும். இதெல்லாம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் growthல தான் வரும். உண்மையான டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பும் வளரும். உங்க மாணவர்களோட ரிலேஷன்ஷிப் வளருங்கிறது என்னோட நம்பிக்கைன்பாரு ஹிருசன். அதே மாதிரி ககாஷிக்கு நான் அதை தான் விரும்புறேன்பாரு.
கையில இருக்க ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் பார்த்துட்டு காய் அதுன்னு கேட்பாரு. இது இன்னும் ரகசியம் தான். ஹிருசன் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகி வரவங்க, கக்காஷியோட பயிற்சிக்கு கீழே இருக்க போறவங்க, தனித்தன்மை வாய்ந்த குழந்தைங்க குரூப் தான்ங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்குவாட் 7ங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு கக்காஷி.